சரியா உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா போயிட்டு இருக்கிய. உனக்கு எவ்வளவுதான் ஊத்துறது? உன்னை நம்பிக்கையாக போக முடியுதா? ஐயோ, காலையிலேயே ஃபர்ஸ்ட் ரைடு, அதுவும் ஒரு பொண்ணு. என்னடா காலையில எல்லாமே நல்லபடியா நடக்குதே நினைச்சிட்டு இருந்தேன். அது உனக்கு பொறுக்கல இல்ல? ஓ சீட்ல தானே உட்காந்து வர போறா. ஐயோ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கியோ. ஐயோ, இதோட 6வது கால். போச்சு. ரைடு கேன்சல் தான். ஹலோ மேடம், வந்துட்டேன் மேடம். எங்க தான் ப்ரோ இருக்கீங்க? மேம் 2 மினிட்ஸ் மேம், எக்ஸாக்ட்டா கிட்ட வந்துட்டேன். இதே தான் 10 மினிட்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ அம் ஆல்ரெடி லேட். நான் ரைட கேன்சல் பண்றேன். சாரி ப்ரோ. மேம் ரைட்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க மேம், கிட்ட வந்துட்டேன். மேம் எக்ஸாக்ட்டா இப்போ எங்க தான் இருக்கீங்க? பின் பண்ண லொகேஷன்ல தான் ப்ரோ இருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. ஹலோ மேம். இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கையிலங்கடையில் தூக்கி போடுறேன். ஹே, நான் கிளம்பிட்டேன்டி. நீங்கள் டேரெக்டாக தியேட்டர் வந்துருங்க, நானும் அங்கே வந்துடுறேன். மேம் பெட்ரோல் பங்க் அங்கே இருக்கு ப்ரோ. இல்லை மேம், ரைட் புக் பண்ணீங்களா? ஆமாம். நம்ம வண்டி தான் மேம். இருடி ஒரு நிமிஷம், நான் கூப்பிட்றேன். என்ன ப்ரோ தள்ளிட்டு வரீங்க? பரவாயில்ல, இல்லை பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு மேம். பெட்ரோல் கூட போடாமல் அப்புறம் ஏன் ப்ரோ ரைடு அக்செப்ட் பண்ணுறீங்க? மேம் கத்தாதீங்க மேம், எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த தற்கூர் இப்படி தான் பண்ணுவோம். இல்லை மேம், பெட்ரோல் இருந்துச்சு மேம், வர வழியில் ஆஃப் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட். இப்போ பெட்ரோல் இல்லை. இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க? மேம் பக்கத்தில் தான் பெட்ரோல் பேங்க்கு, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன். அட போங்க ப்ரோ. மேம் சரி வாங்க. ட்ராப் லொகேஷன் எங்கே மேம்? முதல்ல பெட்ரோல் போடலாம் வாங்க. மேடம் அந்த ஓடிபி மட்டும் சொல்கிறீங்களா? மேம் ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு மோனத்தை வாங்காத மேம். போகலாம் மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம். சாரி மேம். போகலாம் மேம். அது கொடுங்க என்கிட்ட. இல்லை மேம் இல்லை பரவாயில்ல கொடுங்க. தேங்க்யூ மேம். எப்படியா இருந்தாலும் திரும்ப கீழே விழ தான் போகுது. மேம் நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? எங்கேயோ உள்ள மாதிரியாத்தா என் மேலே வந்து இல்லை மேம், உங்களை பார்த்தா லைட் ஹார்ட்டட் பர்சன் மாதிரி தெரியுது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்கேயோ இருக்க கோவம் என்கிட்ட காட்டி என்ன லாபம்? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீங்கள் டென்ஷனை கிளப்பாமல் அமைதியாக வரீங்களா? சாரி மேம். அது எப்படி லைட் ஹார்ட் பர்சன் சொன்னீங்க? நீங்கள் நினச்சிருந்தா ரைடை கேன்சல் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பெட்ரோல் பங்குக்கு நடந்தே வரீங்க. ஹலோ,
நீங்கள் மியாட்லேருந்து வரீங்க பாதி தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் ரைடை கேன்சல் பண்ணல, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதான் சொல்ல வந்தேன், சக மனுஷனோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு மேடம் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். ஏன் தெரிஞ்சு என்ன தீர்த்து வைக்க போகிறீங்களா? இல்லை மேம், ஜஸ்ட்டு கேட்டேன். ம். ஹலோ பேபி, நீ ஆஃபீஸில்? மூணு வருஷம் ஆச்சு. அதுலேருந்து என்னால் வெளில வரவும் முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அவனோட கால்ஸ், மெசேஜஸ், சேட், அவனோட நம்பர் இன்னும் இங்கே இருக்கு. இப்போ அவன் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரில. இந்த ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. என்ன ப்ரோ, என் நம்பர் வேணுமா? உங்கள் நம்பர் வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச யார் நம்பருக்காவது கால் பண்ணுங்க. ஏன்? சும்மா பண்ணுங்க மேடம். இதெல்லாம் ஒரு ஃபோனா ப்ரோ? இதை தான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு இல்லாமலோ வாங்க தெரியாமலோ இல்லை மேம். நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு ஒரு கோவம் வந்ததில்ல, அதை விட எனக்கு கோவம் நல்லாவே வரும். 6 months ஆச்சு மேம் நான் கோவப்பட்டு. நான் சாஃப்டாக இருக்க காரணமே இந்த ஃபோனும் வெளியில் இருக்க அந்த பைக்கும் தான். எது இந்த ஃபோன் அந்த டப்பா பைக்குமா? இதெல்லாம் யூஸ் பண்ணால் கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும், குறையாது. 4 வருஷம் லவ் மேம். அன்றைக்கி இதே மாதிரி ஒரு ரைடு, லொக்கேஷன் போனால் அவள் அங்கே என்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னான். உண்மையை சொல்லட்டுமா, அவளுக்கு என் வண்டியே என்னையும் கூட அடையாளம் தெரியல. பிக்கப் பண்ணி ட்ராப் லொக்கேஷன் கொண்டு போய் விட்டா அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணது ஆஃபீஸ் மேட்டோ, ஃப்ரெண்டோ, அண்ணன் தம்பியோ யாரும் இல்லை, வேற யாரு. அங்கே ஆரம்பிச்சது சண்டை, பிரேக்கப்பில் தான் முடிஞ்சுது. கோவம், வெறுப்பு, டிப்ரெஷன், சூசைட் கூட மேடம். கோவத்தையும் வெறுப்பையும் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியல மேம். அதான் இந்த ஃபோனும் அந்த பைக்கும் அப்படி இருக்கு. நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்கள பிடிச்சி வச்சு வேஸ்ட்டு மேம். அப்படி இப்படின்னு 1 year ஆயிடுச்சு. சாரி ப்ரோ, உங்களோட ஸ்டோரி தெரியாமல் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். பரவாயில்ல மேம். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கோவம் தான் ஆச்சு, ஆனால் பழக இதுக்கு நான் செட் ஆகிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது டப்பா ஃபோன் தான், ஆனால் இது என்னோட லைஃப் சேஞ்சர். அப்போ சொன்ன ஓடிபியா? ஆமாம் மேம். அப்போ நான் பண்ண கால் அதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு மேம்.